எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிக்கன் பிரியாணிஸ் இருக்குது. அதுக்குள்ள இது கொஞ்சம் சிம்பிள் மெத்தடாக ஈஸியாக பேச்சுலர்ஸும் செய்கிற மாதிரி. எந்த ரெசிபீஸ் எல்லாமே மோஸ்ட்லி பேச்சுலர்ஸ் எல்லாரும் செய்கிற மாதிரி தான் இருக்கும். டூ மச்சாக காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல கடலை எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு, மற்ற எண்ணெயில் விட கடலை எண்ணெயில் கொஞ்சம் வாசம் ஸ்மெல்லுகள் குறைவாக இருக்கும். அதில் ஒரு நட்டி ஃப்ளேவர் வரதால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. அதுக்குள்ள எண்ணெய் நல்லா கொதிக்கணும்னு இல்லை, அதுக்கிடையில் நீங்கள் நீட்டு நீட்டாக ஸ்லைஸாக அப்படி தான் வெட்டி இருக்கணும். மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, அப்போ தான் அந்த கிறிஸ்பியாக கொஞ்சம் வரும். அப்போ அது அப்படி கொஞ்சம் ஒனியனை வெட்டி போட்டுட்டு, பிறகு இந்த பேசிக் மசாலாக்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டாப்பு, பிறகு பிரியாணியில் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். இதை ஒரு 5 minutes வதக்கி கொண்டு இருக்கவே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வரும். இப்படி நல்ல கலராக வந்தோடனே அதுக்கு பிறகு தான் மிச்ச ஐட்டங்களை போடணும். ஏன்னா நீங்கள் இப்போ கோல்டன் ப்ரௌனாக வராமல் போட்டால் பிரியாணி ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். இப்படி கலர் ஆனியன் வந்தால் அப்புறம் போட்டிங்கண்டா மிச்ச ஐட்டங்களை, பிரியாணியில் ஒரு நல்ல ஒரு கலர் ஒன்று வரும், ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு கொரியாண்டரும் மின்ட்டும் போடணும். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு, அப்புறம் உரைப்பு உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 பச்சை மிளகா இல்லாட்டி 6 அப்படி போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா இருக்க வதக்கி விடணும். அது பிறகு இதுக்கு பிறகு ஒரு ஒரு ஸ்டெப்பாக நாங்கள் போடணும், ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸாக போட்டுக்கொண்டு இருக்கணும். அப்போ அடுப்பை டூ ஹையில் வச்சிடாதீங்க, ஏண்டா பேர்ன்ட் ஆயிரும் தானே. அப்போ ஓரளவு மீடியத்தில் விட்டுட்டு நெக்ஸ்ட் இஞ்சி உள்ளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். அதில் இருந்து அந்த பச்சை ஸ்மெல் வரும் தானே, ஒரு மாதிரி ரா ஸ்மெல் உண்டு, அது போகும் வரைக்கும் கொஞ்சம் ஒரு 5 minutes வதக்கி கொண்டு இருக்கணும். இது இஞ்சி உள்ளி போட்டால் உடனே பேர்ன்ட் ஆகும் தானே, அப்படி அடியில் அடி பிடிக்க விடாமல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கிளறி கொண்டு இருந்தீங்கண்டா அது நல்லா குக்காகி அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். இது இப்போ ஓரளவு நல்லா வதங்கி வந்துட்டுது. அதுக்கு பிறகு நாங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அது ஒரு நல்ல ஒரு ரிச் லுக் கொண்டு இருக்கும் பிரியாணியில். அதோட ஃப்ளேவரும் சூப்பராக அந்த மாதிரி இருக்கும். இந்த காஷ்மீரி சில்லி மிளகாவோட அது யூஸ் பண்ணுறாங்களுக்கு தான் தெரியும், அதோட வாசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். யாராவது புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் உரைப்பு இருக்காது, ஆனால் நல்ல ஒரு ஃப்ளேவர் உண்டு, டெக்ஸ்சர் ஒன்று இருக்குது. ஐ லைக் தட் ஒன். அது சும்மா ஒரு 2 ஸ்பூன் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. எனக்கு அகெயின் மெஷர்மெண்ட்ஸ் நான் அவ்வளோ பார்க்குறது இல்லை, அதால் நீங்கள் உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் கொஞ்சம் மெஷர் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நாங்கள் தக்காளி ஆட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் இந்த மிளகாத்தூள் போடுறீங்க தானே, அந்த டைம் பேர்ன்ட் ஆயிரும், சட்டியில் அடிப்பிடிக்க தொடங்கிடும். அதில் குயிக்காக அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி கொண்டு இருக்கணும். இப்போ தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அடுத்ததாக தயிர் இருக்குல்ல, யோகட், அது போட போகிறோம். அது ஆக புளிப்பு தயிராக இருந்தால் டூ மச் பிரியாணி புளிக்கும். அதால் ஓரளவு நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்து 2 ஸ்பூன் அப்படி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட் அப்படி இருக்குன்னு ஓரளவு பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் சால்ட் போடுங்க. இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி சால்ட் கொஞ்சம் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு திக் கிரேவியாக அப்படியே ஆயிலெல்லாம் சைடால் பிரிஞ்சு இப்படி வர்ற ஸ்டேஜ் தான் எல்லாமே வடிவாக குக் ஆகிட்டுன்னு அர்த்தம். அது பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வடிவாக இருக்குது, எவ்வளோ ஒரு நைஸ் கலர். அப்போ அதுக்கு பிறகு இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் சிக்கன் இருக்குல்ல, அதை கழுவிட்டு வச்சுருக்கிறேன். ஒன்றும் உப்பு மஞ்சள் தூள் எதுவும் போடலை, சும்மா ஜஸ்ட் கழுவிட்டு வச்சுருக்கிறேன்.
எனக்கு வந்து இன்றைக்கு சிக்கன் பிரஸ்ட் தான் கிடச்சிது. மற்ற அதை விட போனோட இருக்கிற மாதிரி சிக்கன் பீஸு லெக்ஸ் அது போட்டிங்கன்னா நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அந்த சிக்கனில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் நல்லா வரணும். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சுடுதண்ணி இருக்குல்ல, சுடுதண்ணி விட்டிங்கன்னா தான் நல்லா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். இல்லாட்டி ஒரு நல்ல கோல்ட் வாட்டரை விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிடும் பிரியாணிக்கு. திருப்பி அது ரீஹீட் ஆகி வாரத்துக்குள்ளே எல்லா டேஸ்ட்டும் பிழைச்சிரும். ஹாட் வாட்டரை விட்டுட்டு அப்புறம் நாங்கள் ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் விட்டுறணும். விட்டால் தான் நல்லா எல்லாம் கொதித்து எல்லா தண்ணி எல்லாமே சேம் ஃப்ளேவரில் கிடைக்கும். இந்த மாதிரி ஆயில் தனியாக திருப்பி பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் விட்டுட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஓகேயா இருக்கும். இந்த டைம் தான் நாங்கள் உப்பு காணுமா புளிப்பெல்லாம் ஓகேயா இருக்கான்ட்டு செக் பண்ணுற ஸ்டேஜ். அப்போ நாங்கள் செக் பண்ணி பார்த்தால உப்பு காணாது. அப்போ கொஞ்சம் உப்பும் போட்டு புளி ஹாஃப் புளி தான் விட்டேன்னா ஏண்டா ஃபுல்லாக விட்டுட்டிங்கன்னா டூ மச் சவரா புளிப்பாக போயிடும். இப்போ புளியெல்லாம் விட்டு நல்லா கிளறியாச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் கழுவி வச்ச ரைஸ் போட போகிறேன். நான் இன்றைக்கு வந்து சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். அதில் டேஸ்ட்டும் அந்த வாசமும் குக் பண்ணக்கெலாம் நல்லா இருக்கும். எனக்கு அதில் வாசம் தான் அதில் தான் விருப்பம். அதால் அந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸோ இல்லை என்ன உங்களுக்கு என்ன ரைஸ் விருப்பமோ, மோஸ்ட்லி பாஸ்மதி தானே பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவாங்க தானே, அப்போ அது ஓகே. இல்லாட்டி சீரக சம்பாலையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் சீரக சம்பா அரிசி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி எடுக்கும். மற்ற நார்மல் பாஸ்மதி அதுகளுக்கு அவ்வளோவா தண்ணி தேவைப்படாது. இந்த டைம் தான் அரிசியெல்லாம் போட்டு உடையாமல் மெதுவாக கிளறி விட்டுட்டு உப்பு புளிப்பெல்லாம் ஓகேயான்னு பார்க்குற ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ இதுக்கு பிறகு பார்க்கல தானே, அதால் இந்த டைமில் எல்லாம் பார்த்து அளவாக இருக்கா எல்லாம் போட்டுட்டு மூடிட்டு அந்த ஒரு சின்ன ஹோல் தெரியுது, அதில் வந்து ஒரு சின்ன டிஷ்யூவை சுற்றி போட்டு அதில் வச்சேன்டா ஃபுல்லாக லொக் ஆயிரும். அந்த மாய்ஸ்ட் எல்லாமே உள்ளுக்கு இருக்கும். அப்போ நல்லா குக் ஆகி ஒவ்வொரு ரைஸுமே நல்லா ஈக்குவலாக குக் ஆகி வரும்ன்றதுக்காண்டி. அதுக்கு பிறகு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸுக்கு பிறகு ஒருக்கா எடுத்து ரைஸை இப்படி திருப்பி திருப்பி போடணும். உடையாமல் அடியில் எடுத்து மேலே போட்டு இப்படி திருப்பி விடணும். இப்படி செய்யக்குள்ள தான் மேலே இருக்கிற ரைஸ் எல்லாம் கொஞ்சம் குக் ஆகும், திருப்பி கீழே போய் குக் ஆகும். அப்போ எல்லாமே ஈக்குவலியாக குக் ஆகி நல்ல டேஸ்ட்டாக ஒரு பிரியாணி வரும். நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெரி ஈஸி, சிம்பிளாக இருக்கும். அவ்வளோ காம்ப்ளிகேட்டடும் இல்லை, நிறைய டூ மச்சா மசாலாவும் இல்லை, நல்லா இருக்கும். எனக்கு நல்லா வந்தது, எவ்ரி டைம் நல்லா வர்றது. நீங்கள் ஒருக்கா செஞ்சு பிடிச்சிட்டிங்கன்னா அது அடிக்கடி செய்வீங்க. திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா ஃபுல்லி குக்ட் ஆயிரும். இது டோட்டலாக செய்து முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour to 45 மினிட்ஸ் ஆகும் குக் பண்ணி முடிக்க. இப்போ ஒரு வழி எல்லாம் செய்து முடிச்சிட்டோம், இனி சாப்பிடலாம். இப்போ பிளேட் பண்ணிவிட்டு அதில் ஒனியன் வெங்காய சம்பல் இருக்குல்ல, வெங்காயம் யோகட் எல்லாம் போட்டு ஒரு சம்பல் உண்டு, அதுவும் செஞ்சுட்டு ஒரு முட்டையும் அவிச்சு சாப்பிட்டோம்னா நல்லா அந்த மாதிரி இருக்கும். நீங்களும் எல்லாரும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்கோ, செய்து பாருங்கோ, ஹாப்பியாக இருங்க. எல்லாரும் எதுக்கும் ஒரி பண்ணாங்க, எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டுறேன்.